அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வானம் பூமி இவற்றுக்கிடையே உள்ள அனைத்தும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கின்றான். மனிதனுக்காக, மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு பயன்படுவதற்காக இதை படைத்திருக்கின்றான். இது வீணுக்காக படைக்கப்படவில்லை. வமா ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா லாஇபீன். நாம் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ள அனைத்தையும் வீணாக படைக்கவில்லை. மா ஹலக்னாகும் இல்லா பில் ஹக். அதனை ஒரு உண்மையுடன் தான் படைத்திருக்கின்றோம். இந்த வானம் பூமி அவற்றுக்கு இடையே உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். மா ஹலக்னாஹுமா இல்லா பில் ஹக். அவ்விரண்டையும் நாம் ஒரு உண்மையுடன் தான் படைத்திருக்கிறோம். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். ஆனாலும் இவர்களில் பெரும்பாலோர் அதனை அறிவதில்லை. சூரத்து துஹான் 44வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களில் பெரும்பாலோருக்கு இதனுடைய உண்மை நிலை என்ன என்பது தெரியாது. தலைக்கு மேலே வானம் இருக்கிறது, பூமியிலே அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த பிரம்மாண்டமான படைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திப்பது கிடையாது. ஏதோ இந்த பூமியிலே பிறக்கிறார்கள், நடமாடுகிறார்கள், அவர்களுக்கு மனதுக்கு பட்டதை செய்கிறார்கள், உண்கிறார்கள், பருகிறார்கள். அதோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். கொஞ்ச காலம்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொண்டே அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு எதற்கு? இது ஏன்? எதற்காக அல்லாஹ் இங்கு நம்மை உலாவ விட்டிருக்கிறான் என்பதையெல்லாம் ஒரு கணம் முஸ்லிம்கள்
மூமின்கள் சிந்தித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயம் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே தங்களுடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எத்தகைய உயர் லட்சியத்தை கடைபிடித்து இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும். மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கான ஒரு பயிற்சியாக இந்த உலக வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நடமாடுவார்கள். ஆனால் இது இறை நிராகரிப்பாளர்களுடைய செயல்பாடு போன்றே இஸ்லாமியர்களும் நடந்து கொள்வதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா ஹலக்ன ஸமா வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா. நாம் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளதையும் நாம் வீணுக்காக படைக்கவில்லை. ஸாலிக லன்னுல்லதீன கஃபரு. இது சும்மா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு படைப்பு, அவ்வளவுதான். நாம் எப்படி ஒரு படைப்போ அதுபோல இதுவும் ஒரு படைப்பு, அல்லது ஏதோ ஒன்று என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வீண். இதெல்லாம் எதற்கு அவசியம், இது ஏன், இது தேவையே இல்லையே என்பது போன்ற இந்த எண்ணம் இது யாருடையது? ஸாலிக லன்னுல்லதீன கஃபரு. இறை நிராகரிப்பாளர்கள் தான் இப்படி எண்ணுகிறார்கள். ஃபவைலுல் லில்லதீன கஃபரு மினன் நார். இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து சாத் 38வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு இறை நிராகரிப்பாளர்களுடைய எண்ணம் தான் இப்படி இருக்கும். ஒரு மூமினுடைய எண்ணம் இப்படி இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் அப்படியா இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்வதை போலவா மூமின் நடந்து கொள்கிறான்? அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் கேள்வியாக வைக்க இருக்கிறான். உங்களை பற்றி நான் என்னமோ நினைத்து கொண்டிருந்தேன், எப்படியெல்லாமோ நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீங்களோ என்னை பற்றி சிந்திக்கவே இல்லை. உங்கள் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்பு, நீங்கள் எதன் மேல் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரம்மாண்டமான படைப்பு, அது எதற்காக, ஏன் என்று நீங்கள் உணரவே இல்லை, தவறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் நம்மை விசாரிக்க இருக்கிறான். அதுதான் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் நம்பக்கம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று. ஏதோ இந்த உலகத்தில் சும்மா பிறந்திருக்கிறோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் 10 படைப்புகளில் நம்ம ஒன்று, 11 எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஏதோ நமக்கு என்ன கிடைக்கிறது அதை சாப்பிடுவோம், அதை பருகுவோம், நம் இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம், அவ்வளோதான். விதி வரும்போது போய் சேர வேண்டியதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் நம்பக்கம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? மறுமைன்னு ஒன்று இல்லை, அங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், இந்த உலக வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரத்து மூமினூன் 23வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரம்மாண்டமான படைப்பு, வானம் பூமி அவற்றுக்கு இடையே உள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த பூமியில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. மரங்கள், செடி கொடிகள், மலைகள், நதிகள், கடல்கள், ஓடைகள், ஆறுகள், குளங்கள் என எத்தனையோ இருக்கின்றன. இதெல்லாம் எதற்கு? தலைக்கு மேலே மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு முகடாக, மனிதனுடைய வீட்டுக்கு எப்படி ஒரு முகடு இருக்கிறதோ, அது எப்படி அவனுக்கு பல வகையிலும் பாதுகாப்பு தருகிறதோ, அதுபோல ஒரு பாதுகாப்பான முகடு தலைக்கு மேலே இருக்கிறது.
அது எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு! அங்கே என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என இதெல்லாம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும். இதெல்லாம் வீணுக்காக அல்ல, இதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வீணுக்காக இல்லை எனும் போது நாமும் வீணுக்காக அல்ல. நாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் வீணுக்காக அல்ல என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இந்த உலகத்திலே தோன்றி வாழ்வது, பிறகு கால்நடைகளைப் போல சுகம் அனுபவித்து விட்டு மடிவது, அதன் பிறகு கேள்வி கணக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைப்பது, அது அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அது அவனுடைய நுட்பத்துக்கும் அவனுடைய அறிவு திறனுக்கும் உகந்ததல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைக்க வேண்டும். நான் மனித படைப்பை சொல்கிறேன். இவ்வனைத்தையும் விட மனித படைப்பு மேம்பட்டது. இந்த மேலான படைப்பு எதற்காக இந்த மண்ணிலே தோன்றி வாழ வேண்டும்? அது இஷ்டத்திற்கு வாழ்ந்து கால்நடைகளைப் போல வாழ்ந்து அப்படியே மடிந்து விட வேண்டியது தான். அதன் பிறகு கேள்வி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கால்நடைகளைப் போல வாழ்வது என்று சொன்னால் என்ன? தான் தோன்றித்தனமாக வாழ்வது, இஷ்டத்துக்கு வாழ்வது, அவர்களுடைய மனதுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை செய்வது. அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அதெல்லாம் தேவை கிடையாது. அதையெல்லாம் அவர்களுக்கு படிப்பதற்கு நேரம் கிடையாது என்ற நிலையில் இந்த மனித சமுதாயம் மண்ணில் தோன்றி வாழ்வது, பிறகு கால்நடைகளைப் போல சுகம் அனுபவித்து விட்டு மரணித்து விடுவது, அதன் பிறகு கேள்வி கணக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் இது சரியா? அவனுடைய நுட்பத்துக்கு பொறுத்தவரையில் இது சரியா? இது அப்பட்டமான கேலி கூத்தாகிவிடும். இப்போ நாம் என்ன நினைக்கணும்? நாம் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக இந்த பிரம்மாண்டமான படைப்பு, வானம் பூமி அவற்றுக்கு இடையே உள்ளவைகள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நியாயமான காரணம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமைக்காக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் சூரத்து துஹானுடைய வசனங்களை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். இடையிடையே வேறு வேறு வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சூரத்து துஹான் 44வது அத்தியாயத்தில் இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறான். பிறகு சொல்கிறான், இன்ன யோமல் ஃபஸ்லி மீகாத்துஹும் அஜ்மஈன். அந்த மறுமை நாள் இருக்கிறதே, நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அது என்ன நியாய தீர்ப்பு? ஆம், சரியான தீர்ப்பு அந்த மறுமையிலே கிடைத்தாக வேண்டும் இல்லையா? இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், இரண்டு வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நல்லவர்களாக வாழ்கிறார்கள், கெட்டவர்களாக வாழ்கிறார்கள். நல்லவர்களுக்கு நற்கூலி கிடைக்க வேண்டும், கெட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும். அதுதானே நியாயம். இந்த உலகத்தில் அப்படித்தானே மனிதன் எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்தை எடுத்துக்கிடுங்க. ஒருதான் தப்பு செய்கிறான், ஒருதான் பாதிக்கப்படுகிறான். பாதிக்கப்பட்டவன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய விதி அப்படின்ட்டு போறானா? கேஸு கொடுக்க மாட்டானா? திருப்பி அடிக்க மாட்டானா? எதிர்வினை ஆற்ற மாட்டானா? ஏன் ஆற்றுகிறான்? அவன் உணர்கிறான், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதி வேண்டும். எப்படியா நீ என்னை அடிப்பாய்? நீ என் பல்லை உடைத்து விட்டாய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அவனுக்கு எதிராக வரம்பு மீறுகிறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கிறதா இல்லையா? இந்த உலகத்திலே கோர்ட்டு கேஸ் என்று இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேண்டும், அதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் மறுமையிலே அதெல்லாம் இதுக்கு இருக்கத்தானே செய்யும். மறுமையில் அல்லாஹ் தரமாட்டானா? இந்த உலகத்தில் உங்களுக்கு சரியான ஒரு நியாயம் கிடைத்து விடுமா? கிடைக்காது. சரியான நியாயம் இந்த உலகத்திலே கிடைக்காது.
மறுமையில் தான் முழுமையான நியாயம் வழங்கப்படும். அதற்குத்தான் மறுமை. இந்த உலகத்திலே நல்லவர்கள் வாழ்கிறார்கள், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுமா இல்லையா? அவர்களுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கணுமா இல்லையா? எதற்காக அவர்கள் இவ்வளவு தியாகங்கள் புரிந்து நல்லவர்களாக வாழ வேண்டும்? ஏனையவர்களைப் போல அவர்கள் தீயவர்களாக, கெட்டவர்களாக, நினைத்ததை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்துவிட்டு போலாமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகங்கள் செய்து நல்லவர்களாக வாழ்கிறார்களே, அப்போ அவர்களுக்கு ஒரு நற்கூலி கிடைக்க வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய உள்ளம் எதிர்பார்க்குமா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் பூர்த்தி செய்வான். அதுதான் நியாய தீர்ப்பு நாள். இன்ன யௌமல் ஃபஸ்ல், திண்ணமாக நியாய தீர்ப்பு நாளிலே மீகாத்துஹும் அஜ்மஈன், மனிதர்கள் எல்லோருடைய ஒன்று சேரும் இடம், எல்லோரும் வரக்கூடிய ஒரு இடம், எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய, ஒன்று கூடக்கூடிய, கண்டிப்பாக வந்தடைய வேண்டிய ஒரு இடம். எது? நியாய தீர்ப்பு நாள் என்பது. யௌம லா யுக்னி மௌலா அன் மௌலன் அன் மௌலா ஷைஆ, எந்த ஒரு நண்பரும் தன்னுடைய நண்பருக்கு எந்த பலனையும் அளிக்க முடியாது. அந்த நாளிலே எந்த நண்பரும் தன்னுடைய நண்பனுக்கு பலனளிக்க முடியாது. இந்த உலகத்தில் நண்பர்களுக்காக உயிரை விடுறாங்க, பார்க்குறோம். இந்த உலகத்தில் நண்பர்களுக்காக குற்றங்கள் புரிகிறார்கள், நண்பர்களுக்காக வரம்பு மீறுகிறார்கள், நண்பர்களுக்காக என்னவெல்லாமோ செய்கிறார்கள். இந்த உலகத்தில், மறு உலகத்தில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக ஏதாவது உதவ முடியுமா? முடியாது என்கிறான் அல்லாஹ். எந்த நண்பரும் தன்னுடைய நண்பருக்கு எந்த பலனையும் அளித்து விட முடியாது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லி பஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். சூரத்து ஸுஹ்ருஃப் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? அல் அஹில்லாஹு யௌமைதின், அந்த நாளிலே நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக இருப்பார்கள். நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருவருக்கொருவர் விரோதியாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்தவர்களை தவிர. யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்தார்களோ அவர்களை நீக்கிவிட்டு மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதியாகத்தான் இருப்பார்கள். நீ என்னை கெடுத்து விட்டாய், நான் உன்னை கெடுத்து விட்டேன். இதுதான் அங்கே இருக்கும். அப்படித்தான் அந்த மறுமை நாளிலே இருக்கும். ஒருவருக்கொருவர் விரோதியாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சு பயந்து நடந்து கொண்ட நண்பர்களாக நீங்கள் இருந்தால் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருப்பீர்கள். ஆனால் இது ஒருவருக்கொருவர் விரோதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலாகும் யுன்சரூன், அவர்களுக்கிடையே அவர்கள் உதவி கொள்ள முடியாது, அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். யாருக்கும் யாரும் உதவ முடியாது, யாரும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லா மன் ரஹிமல்லாஹ், ஆனாலும் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவரை தவிர. அது அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்லிட்டானே, இல்லல் முத்தகீன், இறையச்சமுடையோரை தவிர. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அவர்கள் மறுமையிலே ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக சொர்க்கத்திலே ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதியாக இருப்பார்கள். இன்னஹு ஹுவல் அஸீஸுர் ரஹீம், திண்ணமாக அவன் மிகைத்தோனானவும் ரஹீம், மாபெரும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். சூரத்து துஹான் 44வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகு சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த சொர்க்கம் நரகம் இதனுடைய ஒரு சில தன்மைகள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இருக்கு, நீ பயந்துக்கோ, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கோ என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுற, இன்ன ஷஜரத்த ஜக்கூம்
தாமுல் அசீம். ஜக்கூம் என்ற ஒரு மரம், நரகத்திற்கு உரிய ஒரு மரம், நரகத்திலே உள்ள ஒரு மரம், ஷஜரத் ஜக்கூம். ஜக்கூம் மரம் தாமுல் அசீம், அது குற்றவாளிகளுடைய பாவிகளுடைய உணவாகும். பாவிகளுக்கு அந்த உணவைத்தான் அல்லாஹ் கொடுப்பான். கடுமையான கசப்பு, கடும் கசப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அதை சாப்பிட்டால் அப்படி என்ன செய்யும், உள்ள கொதிக்கும். அல்லாஹ் சொல்கிறான் எப்படி, கல் முஹ்லி யஹ்லி ஃபில் புதூன், அது அவனுடைய வயிற்றிலே கடந்து கொதிக்கும், வயிற்றிலே கடந்து கொதிக்கும். கஹல்லில் ஹமீம், கொதி நீர் கொதிப்பதை போல, உருக்கப்பட்ட செம்பை போல கொதிக்கும். அடுத்து சொல்றான் எப்படி கொதிக்கும், கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீர் எப்படி கொதிக்குமோ அதுபோல உள்ளங்க வயத்தில் கொதிக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். மிக கொடிய ஒரு வேதனை அது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த நரகத்திலிருந்து, அந்த நரகத்தினுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். கடுமையான சூடு. ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாயில் ஜஹீம், பிடியுங்கள் அவர்களை. நரகவாசிகளை அல்லாஹ் தன்னுடைய வானவர்களுக்கு உத்தரவு போடுவான், பிடியுங்கள் அவர்களை, நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். சும்மா சுப்பு ஃபௌக ரஅஸிஹி மின் அஸாபில் ஹமீம், மின் அஸாபில் ஹமீம், கொதிக்கக்கூடிய அந்த வேதனை, கடும் சூடாக இருக்கக்கூடிய அந்த வேதனையை அவர்களுடைய தலை மீதில் இருந்து அவர்களுக்கு கொட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். எப்படி இருக்கும் கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜுக், நீ சுவை, இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ சங்கைக்குரியவன். அல்லாஹ் நம்மை பரிகசித்து சொல்கிறான், கேலி செய்து சொல்கிறான். ஜுக், நீ இதை அனுபவி. ஏன் தெரியுமா, நீ சங்கைக்குரியவன். கேலி செய்து சொல்கிறான். எப்படி அவர்கள் சங்கைக்குரியவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் மோசமானவர்கள். கேலி செய்து அல்லாஹ் சொல்கிறான், நீ சங்கைக்குரியவன், நீ கண்ணியத்திற்குரியவன், நீ அனுபவி. இன்ன ஹாதா மா குந்து பிஹி தம்தரூன், இது நீங்கள் எதனை குறித்து சந்தேகித்து கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு நாள் என்ன இருக்க போகுது, இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுமைன்னு ஒன்று இருக்கவா போகுது, அது பார்த்துக்கிடலாம். உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு தான் அதில் உறுதி இல்லையே, உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருக்கிறது. நீங்கள் எது குறித்து சந்தேகித்து கொண்டிருந்தீர்களோ, எது பரவாயில்லை வந்தா பார்த்துக்கிடுவோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று அப்போது சொல்லப்படும். இது நரகத்தினுடைய சில காட்சிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தினுடைய சில காட்சிகளை அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். இதற்கு நேர் மாறாக சொர்க்கவாசிகள் அங்கே யார் இருப்பார்கள்? அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்தவர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் பாதுகாப்பான இடத்திலே இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், அது என்ன? சொர்க்க சோலைகளிலும் நீர் ஊற்றுக்களிலும் இருப்பார்கள். யல்பஸூன மின் சுதுசின் வஸ்தபரக்கின் முதகாபிலீன். சுதுஸ், இஸ்தபரக் எனும் வகையான பட்டாடைகளை அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் முன்னோக்கி சந்தித்து கொண்டு இருப்பார்கள். கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன். ஹூருன் ஈன் என்ற அந்த பெண்களை அவர்களுக்கு நாம் மணமுடித்து வைப்போம், துணைவிகளை என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஆண்களுக்கும் இந்த துணைகள் உண்டு, பெண்களுக்கும் இந்த துணைகள் உண்டு. இந்த துணைகளை அல்லாஹ் அவர்களுக்கு மணமுடித்து வைப்பான். யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாக்கிஹத்தின் ஆமினீன். அவர்கள் அங்கே அழைப்பார்கள்.
பிகுல்லி ஃபாக்கிஹத்தின், ஒவ்வொரு பழங்களையும் அவர்கள் அழைப்பார்கள், எனக்கு அந்த பழம் வேண்டும், எனக்கு இந்த பழம் வேண்டும் என்று. ஆமினீன், அவர்கள் அச்சமற்றவர்களாக இருக்கின்ற நிலையிலே. பிறகு லா யதூகூன ஃபீஹா அல் மௌத்தா, லா யதூகூன ஃபீஹா அல் மௌத்த இல்லல் மௌத்தத்துல் ஊலா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஏற்கனவே அவங்க ஒரு தடவை மரணிச்சாச்சு இந்த உலகத்தில், அதை தவிர இங்கு மரணம் என்பதை அவர்கள் அதை அனுபவிக்கவே மாட்டார்கள். மரணம் என்பதை அவர்கள் அனுபவிக்கவே மாட்டார்கள். நிரந்தரமான வாழ்க்கை. வகாஹும் அஸாபல் ஜஹீம், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இதெல்லாம் ஃபதுலம் மின் ரப்பிக், உம்முடைய இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால், அருளால் இது நடக்கும். ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான வெற்றி. வெற்றி என்பது மறுமையில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறத, அந்த பாக்கியத்தை அடைஞ்சிட்டான் என்று சொன்னால் அதுதான் மகத்தான வெற்றி. அந்த மகத்தான வெற்றிக்காக நாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் என்ன வெற்றி பெறணும், அதுக்கு என்ன வழிவகை, அதற்கான காரண காரியங்கள் என்ன, முழு வீச்சிலே சரியான முறையிலே திட்டம் போட்டு நாம் என்ன செய்கிறோம்? காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எதற்கு? இந்த உலகத்தில் உள்ள வெற்றியை அடைவதற்கு. பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க? திட்டம் போடுறாங்க. அது இப்படி செஞ்சால் தான் சரி, அப்படி செஞ்சால் தான் சரி, இப்படியா வெளிநாட்டுக்கு தான் போய் வேணுமா, போவோம், சம்பாதிப்போம், அல்லது இப்படி பிஸ்னஸ் இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், முறையாக திட்டம் தீட்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க? காய்களை நகர்த்துறாங்க. எதற்கு? இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு. வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கிறதே, அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த வெற்றியை அடைவதற்காக இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் ஒவ்வொரு வகையிலையும் நடந்து கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன், நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய சில காட்சிகள், நரகத்தினுடைய சில காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த துஹான் என்ற அத்தியாயத்திலே 44வது அத்தியாயத்திலே அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அது அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியும் கூட. என்ன சொல்கிறான்? ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக்க, நபியே இந்த வேதத்தை உம்முடைய மொழியிலே நாம் இதனை உமக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறோம். இந்த வேதத்தை உம்முடைய மொழியிலே நாம் இதனை இலகுவாக்கி தந்திருக்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகத்தினுடைய மொழியில் தானே கொடுக்க முடியும். நபிகள் நாயகம் அரபு மொழியை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு தமிழ் மொழியில் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அது சரியாக வர, அவங்களுக்கு படிக்க தெரியாது, மக்களுக்கும் படிக்க தெரியாது. என்ன இது, என்ன மொழி இது, துனியாவில் இப்படி ஒரு மொழி இருக்கவா செய்யுது என்று கேட்பாங்க. வேறு எந்த மொழியில் கொடுத்தாலும் அதுதான் கேள்வி. ஏதாவது ஒரு மொழியில் தான் கொடுக்க வேண்டும். அது எந்த மொழியில் கொடுத்தா சரியாக இருக்கும்? அவங்களுடைய தாய்மொழியில் கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அப்போ மற்றவர்கள் எப்படி படிப்பார்கள்? படிக்க வேண்டும். நாம் படிக்கலையா? அந்நிய மொழியை படிக்கலையா? ஆங்கிலத்தை படிக்கவில்லையா? படிக்கத்தானே செய்கிறோம். படித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோமா இல்லையா? அதுபோல் அவர்கள் படிப்பார்கள். இதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, இந்த உங்களுடைய மொழியில் இதனை நாம் உமக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறோம். லஅல்லகும் யததக்கரூன், அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக.
எதற்கு இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? நாம் நல்லுணர்வு பெறணும், சரியான சிந்தனையை நாம் அடையணும், படிப்பினையும் பாடமும் பெறணும் என்பதற்காகத்தான். இது ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காருவதற்காக அல்ல. குர்ஆன் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது? எல்லாருடைய வீட்டிலையுமே அது உயரத்தில் இருக்கும், உள்ளத்தில் இருக்கணும். ஹதீஸ் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அது லைப்ரரியில் போய் தேடணும், அப்படி தான் இருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் முஸ்லிம்களை விட்டும் தூரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களிடத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு என்ன வசனங்க தெரியும் சொல்லுங்க. குர்ஆன் உங்களுடைய வசனம் தானே, ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லுங்களேன், அதனுடைய கருத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் யாராலையும் சொல்ல முடியாது. ஹதீஸ் அது உங்களுடைய நபியினுடைய வழிகாட்டுதல் தானே, அதை நீங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் தானே. நீங்கள் அது குறித்து ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு முஸ்லிம்களிடத்தில் சொன்னால் யாராலும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியவில்லை? ஏன்னா இந்த ரெண்டிலிருந்தும் அவர்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டும் அவர்களுடைய வாழ்க்கையாக இல்லை, அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. திருக்குர்ஆன் எத்தனையோ ஆண்களுடைய பெண்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது, மனப்பாடமாக இருக்கிறது, வாழ்வில் இருக்கிறதா? இல்லை. ஹதீஸ் அது லைப்ரரியிலே இருக்கிறது, அது நூல் வடிவிலே, அது சிலருடைய வீட்டிலே இருக்கிறது, வாழ்வில் இருக்கிறதா? இல்லை. இப்னு அப்பாஸ் என்று நினைக்கிறேன், அல்லது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களுக்கு ஒரு 10 வசனம் அருளப்பட்டால் அந்த 10 வசனத்தை நாங்கள் மனப்பாடம் மட்டும் செய்ய மாட்டோம். அந்த 10 வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான் அதை நாங்கள் அப்படியே என்ன செய்வோம், செயல்படுத்துவோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அவர்களிடத்தில் குர்ஆன் என்ன எது என்று கேட்டால் சொல்வார்கள். நீங்கள் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லுங்களேன், சொல்லுவாங்க. ஏன்? அவங்க மனப்பாடமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாட்டிலையும் அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று கேளுங்களேன், சொல்லுவாங்க. ஏன்? அது அவங்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது, வாழ்விலும் இருக்கிறது. ஆனால் நம்மளிடத்தில் குர்ஆன் குர்ஆனாக இருக்கும், அது ஒரு இடத்திலே மேலே உயர்ந்து இருக்கும், பள்ளிவாசலில் மேலே இருக்கும், வீடுகளில் அது மேலே இருக்கும், பரனில் இருக்கும். ஹதீஸ் அது லைப்ரரிகளில் இருக்கும், சிலருடைய வீட்டில் சின்ன சின்ன புத்தகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் குர்ஆனில் ஒன்றை சொல்லுங்கள், ஹதீஸிலிருந்து ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டால் தெரியாது. ஏன்? அது அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கையில் இருந்தால் சொல்வார்கள். இப்படி சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நாங்கள் அதை இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே இதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக ரபியே, உம்முடைய மொழியிலே இந்த குர்ஆனை நாம் உமக்கு எளிதாக்கி தந்திருக்கிறோம் என்றால் லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும், படிப்பினையும் பாடமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஃபர்தகிப், பிறகு என்ன? ஃபர்தகிப், நீ எதிர்பார். இன்னஹும் முர்தகிபூன், அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, வரட்டும். நீனும் எதிர்பார், நீங்களும் எதிர்பாருங்கள், மக்களும் என்ன செய்வார்கள்? எதிர்பார்ப்பார்கள். அவங்களே நாம் சும்மா விட மாட்டோம் என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை முடிக்கின்றான். எனவே இந்த மகத்தான பிரம்மாண்டமான படைப்பு வானங்கள் பூமி, அவற்றிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த 2 பிரம்மாண்டமான படைப்புக்கு சளைத்தவர்கள் அல்ல, நாமும் மிக பிரம்மாண்டமான படைப்பு. ஆனால் இந்த மண்ணிலே வாழக்கூடிய நாம் எதற்காக வாழ்கிறோம்? அப்படியே வாழ்ந்து விட்டு மடிந்து விட்டு போவது தானா?
இதற்கு பிறகு ஒன்றுமே இல்லையா? இருக்கிறது. இதற்கு பிறகு எவ்வளவோ இருக்கிறது. மறுமை இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்வு குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது போல இருக்கிறதா? ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருப்பது போல இருக்கிறதா? அதற்கு நேர் விரோதமாக இருந்தால் உடனடியாக நாம் மீண்டு விட வேண்டும், தௌபா செய்து திருந்த வேண்டும். இதுதான் நம்மில் ஒவ்வொருவருடைய பணி, கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் செயல்படுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.